நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகவில்லை என்பது ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் அதற்கு பதிலாக கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்து இந்தியாவிற்கே பெருமை தேடித்தந்தார். இந்நிலையில் அவரை கௌரவிக்கும் விதமாக இந்தியாவின் மிக முக்கிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் அறிவிப்பை ஒன்றிய அரசு சற்று முன் வெளியிட்டது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கும் நடிகை ஷோபனாவுக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களை கௌரவிக்கும் விதமாக பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது பத்ம விருதுகள் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. நடிகர் அஜித்குமார் தனக்கு கிடைத்துள்ள விருதுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 3வது மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது நடிகர் அஜித்குமாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பிரபலங்களுக்கு பத்ம விருதுகளை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்காக மிகப்பெரிய நன்றி கடிதத்தை அவர் தனது மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலம் வெளியிட்டுள்ளார். அதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு அங்கீகாரத்தை இந்திய அரசு எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த அங்கீகாரம் எனக்கானது மட்டுமென நான் நினைக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளாக என்னை உருவாக்கிய திரைத்துறையினருக்கும், ரசிகர்களுக்கும், குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழுக்களுக்கும் இதில் பெரும் பங்கும் உண்டு. என்னுடைய ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே சாத்தியமாகி இருக்காது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என நடிகர் அஜித்குமார் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட சந்தோஷத்தில் நன்றி கடிதம் வெளியிட்டுள்ளார். பத்மபூஷன் விருது வென்ற அஜித்குமாருக்கு அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.